கேட்டவும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸ் களை கட்டப் போது. நியூ டிசைன்ஸ் அது மட்டும் இல்லாம ஜெயில் கான்செப்ட்ட மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. கடாமுரு மேல கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. இது போக என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு, விஜய் சேதுபதியோட ஆங்கர் என்ன, இந்த சீசனுக்கான பிளான் என்ன, ஒவ்வொரு சீசன்லயும் புதுசா ஒரு விஷயம் செய்வாங்க. இந்த சீசன்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி முதல் தடவை சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிக் பாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா யோசிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு புதுமையை வந்துட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அண்ட் விஜய் சேதுபதி போன சீசன் செம்மையாவே தொகுத்து வழங்கினாரு. அவருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட செட் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அவங்களுடைய தீர்ப்பு ஒரு சில பக்கம் நியாயமா இருந்தது. ஒரு சில குறைகள் இருந்தாலுமே ஒவ்வொரு சீசனும் அவரும் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கமல் அவர்கள் மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணாம ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா விஜய் சேதுபதி இருந்தாரு. இந்த தடவையும் வீடுல பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டிசைன் முதல் கொண்டு எல்லாமே பக்காவா ஒரு சில பக்கம் தமிழ் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிற மாதிரி பல டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இதெல்லாமே வச்சு ஆர்ட் ஒர்க் டீம் செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆகணும். என்ன உளறுகிறாய்? உளறவில்லை மன்னா. அது போக ஜெயில் கான்செப்ட் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் இதுதான். ஸோ சீசன் 1 சீசன் 2 இந்த மாதிரி பல தடவை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு ஜெயில் கான்செப்ட் போன தடவை இருந்தது. பட் இருந்தாலுமே பெருசா இல்லை. அவுட்டோர்ல ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு ஒரு சில டாஸ்க் மட்டும் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஹார்டா அதுக்குள்ளேயே அவங்க ஸ்டே பண்ற மாதிரி. ஸோ 3 நாட்கள் 4 நாட்கள்னு சொல்லிட்டு பண்ற தப்புக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி அது போக சீக்ரெட் ரூம். இந்த சீக்ரெட் ரூம் வந்துட்டு ஒரே ஒரு சீசன்ல தான் யூஸ் பண்ணாங்க. சீசன் 3 நினைக்கிறேன். சேரன் அவர்கள் வந்துட்டு உள்ள இருப்பாரு. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போய் லாஸ்லியா கூட பேசும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆச்சு. அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீக்ரெட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த தடவை எவிக்ஷன் ப்ராசஸ்ல 2 பேர் எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்தா ஒருத்தரை சும்மா வேணும்னே சீக்ரெட் ரூம்குள்ள அனுப்புற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இல்லைன்னா 2வது வாரம் எலிமினேட் ஆகிற அந்த முதல் நபரை அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போகலாம். சீக்ரெட் ரூமுக்கு போறதுக்குன்னு சொல்லி தனியா ஓட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதையும் மக்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த தடவை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இளம் பெண்கள் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸம் பாய்ஸ் ஜிம் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேட்டகரியிலிருந்து பல்வேறு ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. போன தடவை ரஞ்சித் பண்ண காமெடியெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் ஒரு 50+ ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள், காமெடி பண்ணக்கூடிய நபர்கள் அண்ட் ரொம்ப முக்கியமாக பாட்டு பாடக்கூடிய நபர்கள், நடனம் ஆடக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மல்டி டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் செம்மையாக களகட்ட போகுது அப்படிங்கிறத மாசம் கிடையாது. ஸோ அக்டோபர் 5க்கு மேலே தொடங்கி இந்த பொங்கல் வரைக்கும் தான் இதனுடைய டைமும் இருக்க போது. விஜய் சேதுபதி அவர்கள் வீக்லி அந்த 2 எபிசோட்ஸ் வர போறாரு. கமலும் பார்த்தோம் அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு சில எபிசோட்ஸுக்கு வரப்போறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை உள்ள போகும்போதும் ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தரா அனுப்பி உள்ள என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து அனுப்புவாங்க. ரிட்டர்ன் வரும்போது உடச்சிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையுமே ஒன்னா உட்கார வச்சு ஒரு நாள் வெளியில ஸ்டே பண்ணிட்டு 2வது நாள் தான் அந்த ரூம்குள்ளேயே போக போறதா, அதுதான் ஃபர்ஸ்ட் டேவா இருக்க போகுதுங்கிற மாதிரியான அப்டேட்டும் வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க.